வணக்கம். இன்னும் சில நிமிடங்களில் தேர்தல் பிரச்சாரம் முடியப் போகிறது. அதுக்கப்புறம் தடை, தேர்தல் வரை பேசக்கூடாது. அதனால் இந்த பதிவை போடுறோம். நான் பல தேர்தல்களை பார்த்துருக்கேன். ஆனால் எந்த ஒரு தேர்தலும் இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தேர்தலாக நான் நினைக்கல. காரணம், இவ்வளோ ஒரு அராஜகமான ஆட்சி, இவ்வளோ ஒரு அத்துமீறல், இவ்வளோ ஒரு பொம்மை முதல்வர் இந்த நாடு கண்டதில்லை. இந்த ஒரு பொம்மை முதல்வர்னு தெரிஞ்சும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் பூரா கோமாளித்தனம் பண்ணி அவங்களே ஆட்சியை கையில் வச்சுட்டு பல கூத்தடிச்சிட்டாங்க. கோடிக்கணக்கில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸில் சில பேர் சம்பாதிச்சிட்டாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகளெல்லாம் பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்களுக்கான அத்துமீறல் பண்ணுற அத்தனை பேரும் கட்சிக்காரன், திமுககாரன். இவர் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதில்ல, அவங்கள காப்பாற்றுறது. அதுதான் முக்கியமான காரணம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. லஞ்சம் ஊழல் தலைவிரித்து ஆடுது. காரணம், ஆயிரக்கணக்கான கோடி கொள்ளையடிக்கிற மந்திரிகளை இவர் காப்பாற்றுறாரு. எஃப்ஐஆர் போடாமல் தடுத்து நிறுத்துறாரு. போதை மருந்து எல்லா இடங்கள்லையும் தலைவிரித்து ஆடுதுன்னு சொல்கிறாங்க. போதை மருந்து தலைவிரித்து ஆடுறதுக்கு யார் காரணம்? போதை மருந்து கடத்துறவன்ட்டையே ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி உதயநிதி போய் பணம் வாங்குகிற காட்சிகள்லாம் வருது. ஆக எல்லா அத்துமீறல்களுக்கும் காரணம் இவர்களுடைய மோசமான ஆட்சி அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். யாருக்கு நம்ம ஜெயிக்க வைக்கிறோமோ அப்படிங்கிறது தனி, யாரை ஜெயிக்க வைக்கக்கூடாது, யார் ஆட்சியை வரவிடாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கட்டாயத்தில் இன்றைக்கி தமிழ்நாடு மக்கள் இருக்காங்க. அதனால் ஸ்டாலினை திரும்பி ஆட்சிக்கு வரவிட்டா தமிழ்நாடு நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். பல பேர் குடும்பத்தோடு வெளியில் வரவே பயப்படுறாங்க. குழந்தைகளும் வெளியில் கொண்டு வரவே பயப்படுறாங்க. இப்படி ஒரு மோசமான ஆட்சியை நான் பார்த்ததில்லை. அதனால் இவர்களை ஒழிக்கணும் தமிழ்நாட்டை விட்டு அப்படின்னா அதுக்கான மக்கள் செல்வாக்கு விஜய் விட்டு இருக்கு. விஜய் நாங்கள் ஆதரிக்கிறதுக்கு வேறு காரணங்கள் இல்லை. இந்த தீய சக்தியை ஒழிக்கக்கூடிய மக்கள் ஆதரவு அங்கே தான் இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தா இந்த தீய சக்தியை ஒழித்து விடலாம்னு தான் சொல்லி தாவேக்காவுக்கு எல்லோரும் ஆதரவு கொடுங்க, இந்த தீய சக்தியை விரட்டுவோம் அப்படிங்கிற கோரிக்கையை நான் வச்சேன். அதனால் இன்னமும் கடைசி கோரிக்கையாக, கடைசி வேண்டுகோளாக, என்னை பின்பற்றுபவர்கள், எனக்கு என்னுடைய நேதாஜியின் பக்தர்கள், என்னுடைய கட்சியை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்கும் இறுதி வேண்டுகோளாக விடுறேன். இந்த தீய சக்தியை அழிப்பதற்காக தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டு ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு எல்லோரும் உதவ வேண்டும் என்பதை இறுதி வேண்டுகோளாக விடுக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.